எதிர்நீச்சல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போய் நடக்கும் அப்போ இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்க, சக்தியும் ஜனனியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் குந்தவி வராங்க. வாங்களே உள்ளே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, என் வீட்டுக்கார்ட்ட எப்படி பேசணும் நீ சொல்லணும் அவசியம் இல்லை குந்தவி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா சக்தி கோவப்படுறான். எதுவுமே இல்லாமல் இருந்தால் எனக்கு குந்தவி மூலயமா ஒரு அந்தஸ்து கிடைக்குது, இதில் என்ன தப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜனனி வந்து எம்பே கோவப்படுறாங்க. நிறுத்து சக்தி, இதுக்கு முன்னாடி நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா விசாலிச்சு எப்படியா 4 மருமகளை வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொல்லி பேசி பார்க்குறாங்க. மிரட்டுறாங்க. ஆனால் அவங்க யாருமே அடி பண்ணியலை. அதுக்கப்புறம் அப்படியே கெஞ்சி பார்க்குறாங்க. உன் மகனுக்கு நல்லபடியாக நிச்சயத்தை நடக்கணும்னா நீ வரணும் ஈஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி பக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க, அந்த நிச்சயதார்த்தமே வேண்டாம் தானே சொல்லி தொலைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் நந்தினி ரேணுகாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது சாகும்போது அவனை கரையேற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இன்றைக்கி எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டே பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு 4 மருமகளும் திருப்பி அவங்க வீட்டுக்கு போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினச்சமா நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ.